இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலும் நேபுகாத்நேச்சர் என்ற அரசர் தன்னுடைய மாகாணத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் வணங்கும்படிக்கு ஒரு பெரிய பொற்சிலையை உண்டு பண்ணி அங்கே தோற்றுவிக்கிறார். அப்போது இதை கண்ட 3 வாலிபர்களும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் என்ன செய்யறாங்க? நாங்கள் எங்கள் ஆண்டவரை தவிர வேறு எந்த ஒரு சிலையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இது நிமித்தமாக அரசனானவன் சினமுண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க? எரிகின்ற அக்னி சூளையில அவர்களை இடும்படிக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். இதனால 3 பேரையும் பெரிய பெரிய இராணுவங்களை கொண்ட தளபதிகள் என்ன செய்யறாங்க? அவர்களை கட்டி கொண்டு அந்த சூளையில அவர்கள் நெருப்புல இடும்படிக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போனவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க தீக்கிரை ஆயிடுறாங்க. ஆனால் கொண்டு போகப்பட்டு தீச்சூளையிலே போடப்பட்ட இந்த 3 வாலிபர்களும் என்ன ஆகுறாங்கன்னா, அவர்கள் உயிரோடே இருக்கிறார்கள். உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, 3 நபர்களோடு 4ஆவதாக ஒரு நபர் சுற்றுவதை அந்த அரசன் நேபுகாத்நேச்சர் என்ற அரசன், பாபிலோனை ஆண்டு கொண்டு வருகின்ற அரசன் பார்த்து அவன் பிரமிப்படைகிறான். நாம போட்டது 3 பேரு, ஆனா அங்க சுற்றி வருவதோ 4 பேரா இருக்கிறார்களே என்று ஆச்சரியமடைந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்படி அங்கே ஆணை பிறப்பிக்கிறான். அப்பொழுதுதான் அவங்க சொல்றாங்க, நாங்க வணங்குகிற ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரே என்று அவர்கள் மெய்சான்று கூறும்படிக்கு அவர்களை ஆண்டவர் அங்கே சாட்சியாக நிறுத்துவதை நாம பார்க்கிறோம். ஆகையினால ஒரு 3 வாலிப பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவருடைய மாட்சிமை விளங்கியது, அவர்களுடைய உன்னதத்தின் மகிமை விளங்கியது, அவர் அளிக்கின்ற மீட்பு அநேகம் பேருக்கு காணப்பட்டது. அப்படியாக நம்முடைய வாழ்விலும் இப்படியான சூழ்நிலைகள் அநேகம் நம்முடைய வாழ்விலும் நேரிடலாம். ஆனால் நம் நிமித்தமாக ஆண்டவருடைய மாட்சிமையும் ஆண்டவருடைய மகிமையும் நம்மில் வெளிப்பட நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக தீச்சுளைகள், இந்த நாளில தீச்சுளைகளின் போது அநேக பொறாமை தீச்சுளைகள் இருக்கலாம், அல்லது அநேகமான கஷ்டம் என்ற தீச்சுளைகள் மனுஷனுக்கு நேரிடலாம், அல்லது வருத்தம், பாடு, நிந்தனை, வியாதி, இப்படியான தீச்சுளைகள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நேரிடலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் சகித்து கொண்டு பொறுத்து கொள்வோமேயானால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தடுத்து விடவில்லை. அவர் மாறாக நம்மோடு அவர் பயணிக்கின்றார், நம்மை அவர் காப்பாற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இன்றைய இந்த நம்பிக்கையில ஆண்டவரிலே நாம் இன்னும் பற்றுறுதியோடு நம்பிக்கை கொள்வோமாக. ஆமேன்.